இன்றைக்கி நம்ம தோசை இட்லிக்கு சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் ஒரு 4 நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அது நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகாய் போடுங்க. வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4-5 வெங்காயத்தை தூக்கி உள்ளே போடுங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான். பெரிய வெங்காயத்தையும் அது நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். மெயினாக சட்னி டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் 2 தக்காளியை அதையும் நல்லா வணக்குங்க. வெங்காய சட்னினால் வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். ஆனால் இதுவும் எண்ணெயில் நல்லா சுருள வேகணும். வணங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைங்க. அரைச்சிட்டு அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா தாளித்து விடுங்க. நல்லா வெடித்து தாளித்ததுக்கப்புறமா சட்னியில் ஊற்றி கிளறி தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.